ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ غدوت من أهلك تبوئ المؤمنين مقاعد للقتال والله سميع عليم. إذ همت طائفتان منكم أن تفشلا والله وليهما وعلى الله فليتوكل المؤمنون. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஹிஜ்ரி 2வது ஆண்டு ரமலான் மாதத்தில் பத்ரு போர் நடைபெற்ற சம்பவம் முன்னால் உங்களுக்கு சொல்லப்பட்டது. பத்ரு போரிலே குறைஷி குப்பார்களிலே முக்கியமான மனிதர்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள், போர்க்களத்தில் கொல்லப்பட்டார்கள். அவர்களிலே குறிப்பாக அபூ ஜஹலும் கொல்லப்பட்டான் என்ற செய்தியும் சொல்லப்பட்டது. பத்ரு போருக்காக வேண்டி, அதாவது முஸ்லிம்களை அழித்தொழிக்க வேண்டும், இஸ்லாத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அபூ சுஃபியானுடைய தலைமையிலே ஒரு வியாபார கூட்டம் ஷாம் நகருக்கு சென்று ஒரு பெரும் பொருளை திரட்டி கொண்டு வந்தது என்பது முன்னால் சொன்னோம். கொண்டு வரப்பட்ட அந்த பொருள் அது அப்படியே இருந்தது. ஏனென்றால் பத்ரு போரில் அந்த பொருள் செலவு செய்யப்படவில்லை. அந்த பொருள் கொண்டு வரப்படுவதற்கு முன்னதாகவே அபூ ஜஹலுடைய தலைமையிலே படை புறப்பட்டு சென்று பத்ருக்கு போய்விட்டது. முன்னாலே 17 அன்னைக்கு சொன்ன அந்த விஷயத்திலே அபூ சுஃபியானுடைய தலைமையிலே இருந்த அந்த வியாபார கூட்டம் தனியாக ஒரு இடத்திலே தங்கி இருந்தார்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக அபூ ஜஹலுடைய படையினர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களும் ஒரு பக்கம், வர் ரக்பு அஸ்ஃபல மின்கும், அந்த வியாபார கூட்டம் உங்களுக்கு கீழ்ப்பகுதியில் இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியதன் மூலமாக அவர்கள் தனியாக போரிலே கலந்து கொள்ளாமல் தனியாக இருந்தார்கள். அந்த பொருள் திரட்டப்பட்ட அந்த பொருள் அப்படியே இருந்தது. அது எவ்வளவு பொருள் என்று சொன்னால், அவர்கள் வியாபாரத்திற்கு அந்த காலத்தில் பண்ட மாற்று வியாபாரம், மக்காவிலிருந்து சில பொருள்களை ஷாமுக்கு கொண்டு சென்றார்கள். கொண்டு சென்ற அந்த பொருளுடைய மதிப்பீடு 50,000 தீனார்கள், தங்க காசுகள். ஒரு தீனாருக்கு ஒரு தீனார் லாபம் கிடைத்தது. அதுல ஆக 1,00,000 தீனார்கள் அவருடைய கையிருப்பிலே இருந்தது. அந்த பொருள் செலவு செய்யப்படாமல் அப்படியே தாருன் நதுவா என்ற ஒரு பொது மன்றத்திலே பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது பத்ர் போரிலே ஒரு பெரும் தோல்வி ஏற்பட்டுவிட்ட காரணத்தினால் மக்காவாசிகள் எல்லாம், குறைஷியர்கள் எல்லாம் தடுமாறி போய் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போய் வீற்றிருந்தார்கள், உட்கார்ந்திருந்தார்கள் மக்காவில். எவ்வளவு நாள் என்று சொன்னால், நீண்ட காலமாக அவர்களுக்குள்ள எந்த விதமான ஒரு மகிழ்ச்சிகரமான நிலையும் கிடையாது. நீண்ட காலமாக ஒரு 5-6 மாசத்துக்கு பின்னால்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசவே ஆரம்பிச்சாங்க. இந்த நிலை, இந்த சோகம் ஒரு வருஷம் வரைக்கும் நீடித்தது. ஒரு வருஷத்துக்கு பின்னாலே ஹிஜ்ரி 3வது ஆண்டு, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் மாதத்திலே பத்ரு போர் நடந்தது. ஹிஜ்ரி 3வது ஆண்டு ரமலான் முடிந்து ஷவ்வால் மாதத்திலே தான் ஆரம்பத்திலே, அல்லது ரமலான் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே அந்த நினைவு வந்தவுடனே, நினைவு நாள் அப்படின்னு கொண்டாடுறாங்கல்ல. போன வருஷம் ரமலான் மாசம் 17 அன்னைக்கு நம்முடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். அதில் குறிப்பாக அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா, நம்முடைய தந்தை கொல்லப்பட்டு விட்டார், அதற்கு பழிக்கு பழி வாங்கித்தான் ஆக வேண்டும் என்ற நிலையிலே அவர் கோபத்தோடு இருந்தார், சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டு. ஒரு வருஷம் கழிச்ச உடனே அந்த நேரத்தில் மக்காவிலே முக்கியமான தலைவராக இருந்தவர் அபூ சுஃபியான். பெரும் தலைவர்கள் எல்லாம் முதல்ல போயிட்டாங்க. இப்ப அபூ சுஃபியான் இடத்திலே இக்ரிமா வந்து சொல்லுகின்றார், நம்ம அந்த பொருள் எல்லாம் கொண்டு வந்த பொருள் எல்லாம் அப்படியே இருக்குது, முஸ்லிம்களை எதிர்க்க வேண்டும், இஸ்லாத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அந்த பொருள் திரட்டப்பட்டது. இப்ப அந்த பொருளை வைத்து நாம் ஏதாவது ஒரு உபாயம் செய்ய வேண்டும், மீண்டும் நாம் முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டி, ஒழிப்பதற்காக வேண்டி ஏதேனும் ஒரு போர் தொடங்க வேண்டும், யோசனை சொல்லுங்கள், ஆலோசனை சொல்லுங்கள் என்பதாக கேட்டார். அதே போன்று பலரும் வந்து கேட்டார்கள். யார் யாரெல்லாம் தலைவர் கொல்லப்பட்டார்களோ அந்த குடும்பத்தினர் எல்லாம் வந்து அபூ சுஃபியானிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள், ஏதாவது ஒரு போர் நடத்த வேண்டும்.
முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டியுள்ள ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று. அப்பொழுதுதான் இந்த திட்டம் தீட்டப்பட்டது. சரி, இங்கிருந்து மதீனாவுக்கு அருகிலேயே நாம் போய்விடுவோம். மதீனாவுக்கு பக்கத்தில் முதல்ல பத்ர் இருந்த இடம் மதீனாவிலிருந்து 120 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. இப்ப மதீனாவுக்கு பக்கத்திலேயே போய் இறங்கிடுவோம். அது குறிப்பாக உஹத் என்ற அந்த மலை பகுதிக்கு நாம போவோம், அந்த இடத்துக்கு போவோம். அங்கிருந்து நாம் வந்திருக்கக்கூடிய செய்தி முஸ்லிம்களுக்கு தெரிந்தால் பிறகு அவர்கள் நம்மிடத்தில் மோத வருவார்கள், அதாவது வேறு ஏதாவது செய்வார்கள், அப்பொழுது நாம் கவனித்துக் கொள்ளலாம் என்பதாக சொல்லி ஒரு பெரும் படையை திரட்டினார்கள். முன்னால் இருந்ததை விட பத்ர் போரை விட மிக அதிகமான உறுப்பினர்கள் அதிலே இருக்க வேண்டும், படையினர் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு 3000 பேர் சேர்க்கப்பட்டது. 3000 பேர் அதிலே சேர்ந்தார்கள். இந்த பொருள்களின் மூலமாக ஆயுதங்கள், அவர்களுக்கு தேவையான தளவாட சாமான்கள், போருக்கு செல்லக்கூடியவர்களுக்குள்ள வசதிகள், வாய்ப்புகள் எல்லாவற்றையும் அந்த பொருளின் மூலமாக அவர்கள் திரட்டிக் கொண்டார்கள். நிறைய படையினர், 3000 படையினர், 700 உருக்கு சட்டை கொண்ட அதாவது கவசம் அறிந்த வீரர்கள், அதே மாதிரி 200 குதிரைகள், 3000 ஒட்டகங்கள் என்று ஒரு பெரும் படையுடனே திரண்டு சென்றார்கள். அப்பொழுது அந்த நேரத்தில் காலித் இப்னு வலீத், பின்னாலே அவர் இஸ்லாத்தை ஹிஜ்ரி 7வது ஆண்டு அவர்கள் ஏற்றுக்கொண்டார். அதுவரைக்கும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுதும் அவர் அந்த குறைஷியர் கூட இருந்தார். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த குறைஷியருடைய படையினுடைய வலப்பக்க படை, இடப்பக்க படை என்பதாக 2 பகுதியாக பிரித்தார்கள். அதாவது வலது பக்கம் செல்லக்கூடியவர்கள், இடது பக்கம் செல்லக்கூடியவர்கள் என்பதாக. அந்த வலது பக்க படையினருக்கு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தலைமை வகித்தார்கள். இடது பக்க படையினருக்கு இக்ரிமா, அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா தலைமை வகித்து நடத்தி சென்றார். இப்ப இவர்கள், அதாவது ஷவ்வால் மாதம் 15ஆம் நாள் என்பதாக குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது, அங்கே இருந்து மக்காவிலிருந்து புறப்பட்டு உஹதுக்கு வந்தார்கள். உஹத் என்ற இடத்திலே வந்து தங்கக்கூடிய நேரத்தில் ஒரு புதன்கிழமை அவர்கள் அங்கே தங்கினார்கள். இப்ப மக்காவிலே இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செய்யப்படுகின்றது, இஸ்லாத்தை ஒழிப்பதற்காக, நம்மிடத்தில் போரிடுவதற்காக என்ற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. அந்த செய்தி கிடைப்பதற்குள்ளாக இவர்கள் உஹதுக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். உஹதிலே வந்து அவர்கள் எந்த இடத்திலே தங்க வேண்டுமோ அந்த இடத்திலே வந்து தங்கிக் கொண்டார்கள். இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தவுடனே சஹாபாக்களை கூட்டினார்கள், மஷ்வரா செய்தார்கள், ஆலோசனை செய்தார்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதால். இந்த குறைஷியர்கள் வந்திருக்கின்றார்கள், மக்காவாசிகள் வந்திருக்கின்றார்கள் என்று செய்தி கிடைத்தவுடனே மதீனாவிலே இருக்கக்கூடியவர்களுக்கு பலருக்கு மிகப்பெரிய ஒரு அந்த நேரத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். முஸ்லிம்களிலே பலர் பத்ர் போரிலே கலந்து கொள்ளாதவர்கள் பல பேர் இருந்தாங்க. பல பேர் பத்ர் போரில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில இருந்தார்கள். முதல்ல சொன்னோம், அவர்களுக்கு அந்த பங்குகள் கொடுக்கப்பட்டவர்கள் 18 பேர் கலந்து கொள்ளாமல் இருந்தார்கள். அதே போன்று சிறுவர்களிலே பலர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாம் தள்ளுபடி செய்து விட்டார்கள், நீங்க போருக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. 14 வயசு 13 வயசு சிறுவர்கள் எல்லாம். இப்ப ஒரு வருஷம் கூட ஆச்சு. 14 வயசு உள்ளவங்க 15 வயசு ஆயிடுச்சு, 13க்கு 14 ஆயிடுச்சு. அதனால நம்மளை இந்த தடவை கண்டிப்பாக சேர்த்துக்குவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. இந்த போரில, பத்ர் போரில கலந்து கொள்ளாதவர்களும் கவலை இருந்தது, நமக்கு போரில் பங்கு கிடைக்கவில்லையே என்பதாக. இந்த நேரத்தில் முஸ்லிம்கள் சஹாபாக்கள் எந்த மனப்பான்மையில் இருந்தார்கள் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். போரிலே நமக்கு பங்கு கிடைக்கவில்லையே, அதாவது போர் செய்து அங்கே நம்முடைய உயிரை தியாகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்படவில்லையே என்பதாக கவலையில் இருந்தார்கள். இந்த நேரம் வந்தவுடனே இப்படி குஃபார்கள், குறைஷியர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று சொன்ன உடனே அவர்களுக்கு ரொம்ப பெரிய ஆனந்தமாக இருந்தது. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கூப்பிட்டு ஆலோசனை செய்தார், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆலோசனையுடைய தொடக்கத்திலேயே மஸ்ஜித் நபவியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து ஆலோசனை செய்யறாங்க. ஆலோசனை செய்த ஆரம்பத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சஹாபாக்களிடத்திலே, நான் ஒரு கனவு கண்டேன், இரவிலே ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே என்னுடைய வாளுடைய கையிலே வைத்திருந்த வாளுடைய நுனி ஒடிந்து போவதை போன்று கனவு கண்டேன், ஒரு மாடு அறுக்கப்படுவதை போன்று கனவு கண்டேன் என்று சொன்னார்கள். வாளுடைய நுனி உடைந்து போவதை போன்றும் ஒரு மாடு அறுக்கப்படுவதை போன்றும் கனவு கண்டேன் என்று சொன்னார்கள். யார சொல்ல, அதுக்கு என்ன விளக்கம்? விளக்கம் ரசூலுல்லாஹ் தானே சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க என்ன விளக்கம் என்பதாக. என்னுடைய அந்த மாடு அறுக்கப்படுவது என்பது என்னுடைய சஹாபாக்களில் மிக முக்கியமான சிலர் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்பதற்கு அடையாளம், அது அறிவிப்பு. வாள் உடைந்து போவது என்பது என்னுடைய அஹ்ல பைத் என்று சொல்லப்படக்கூடிய குடும்பத்திலே முக்கியமான ஒருவர் இறந்து விடுவார், அவரும் ஷஹீதாக்கப்படுவார் என்பதற்கு அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு பிறகு ஆலோசனை தொடங்கினார்கள். அந்த நாளிலே, அன்னைக்கு வெள்ளிக்கிழமை
காலை நேரம், வெள்ளிக்கிழமை காலை நேரம். அந்த நேரத்தில் அன்சாரி சஹாபாக்களிலே ஒருவர் அந்த நாளில் இறந்து விட்டார். அவருடைய ஜனாசா தொழுகையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றினார்கள். பிறகு ஜும்மாவும் தொழ வைத்தார்கள். ஜும்மாவுக்கு பின்னால் ஆலோசனை நடந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உபதேசம் செய்தார்கள். இப்படி எதிரி வந்திருக்கின்றார்கள், நாம் போரிட வேண்டும் என்று அந்த போரை பற்றி உள்ள விஷயங்களை எல்லாம் சொல்லி காட்டினார்கள். சொல்லி காட்டிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அபிப்பிராயத்தை முதலாவதாக சொன்னார்கள். அவர்கள் எதிரிகள் வந்து உஹதிலே தங்கி இருக்கின்றார்கள். அங்கிருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கும், போனவங்களுக்கு தெரியும். இங்கே மதீனாவிலே மஸ்ஜித் நபவியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நாம் மதீனாவுக்குள்ளேயே இருந்து, ஊருக்குள்ளேயே இருந்து போரிடுவது நல்லது. ஊரிலேயே தங்கி இருப்போம், நம்ம வெளியேறி செல்லவில்லை என்று நினைத்த செய்தி தெரிந்தால் அந்த குப்பார்கள் எதிரிகள் வந்து மதீனாவை நோக்கி வருவார்கள். மதீனாவுக்குள்ளே நுழையக்கூடிய வழிகளில் எல்லாம் நாம் ஆட்களை நிறுத்தி, நம்முடைய வீரர்களை நிறுத்தி அவர்களை தடை செய்வோம். அது அல்லாமல் மறைந்திருந்து அவர்களை தாக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். நம்முடைய வீடுகளிலே மேலே மாடிகளிலே தங்கியிருந்து அங்கிருந்து அவர்களை தாக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஆகவே மதீனாவுக்குள்ளேயே இருந்து நாம் போரிடுவோம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டார்கள். அதுல முதலாக இதுக்கு முதல்ல முனாஃபிகீன்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை செய்வது கிடையாது. அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சுலூல் என்ப முனாஃபிகீன்களுடைய தலைவர், அவனிடத்தில் முதலாவதாக ஆலோசனை கேட்டார்கள். நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அந்த மனிதன் சொன்னார், நீங்க என்ன அபிப்பிராயம் சொல்றீங்களோ அந்த அபிப்பிராயம் தான் என்னுடையது. நம்ம ஊரிலிருந்து வெளியேறி செல்லக்கூடாது. ஏன்னா அவன் வந்து போரிடக்கூடாது, போர்ல நமக்கு எந்த விதமான நஷ்டம் வந்துவிடக்கூடாது, காயப்படக்கூடாது. பேசாம ஊருக்குள்ள வீட்டுக்குள்ளேயே இருந்து போரிடக்கூடிய சூழ்நிலை உருவாக்க வேண்டும் அப்படிங்கறது அவனுடைய எண்ணம். போர் செஞ்சு வெற்றி பெறணும் அல்ல தோல்வி அப்படிங்கறதுலாம் இல்ல. போர் செய்யாம எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவன் வழி சொன்னான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நோக்கம் வேற, அவனுடைய நோக்கம் வேற. அதனால் நீங்க சொன்ன நோக்கம் தான், அபிப்பிராயம் தான் என்னுடையது. மதீனாவில் இருந்து கொண்டே நாம் போரிடுவோம் என்பதாக சொன்னான். மற்ற சஹாபாக்கள் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல்ல சொல்ல ஆரம்பிச்சாங்க, இல்ல யார சொல்லலாம், நம்ம வெளியேறி போகணும், நம்மை கோழை என்று நினைத்து விடுவார்கள் அவர்கள். வெளியேறலன்னு சொன்னா வீட்டுக்குள்ளேயே ஊருக்குள்ளேயே இருந்தா கோழைன்னு நினைச்சிடுவாங்க. அவங்க ரொம்ப தைரியத்தோடு வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டுவிடும். ஆகவே எந்த இடத்துல தங்கி இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு நம்ம போவோம், உஹதுக்கு போவோம், அங்கிருந்தே போரிடுவோம் என்பதாக சஹாபாக்கள் எல்லாம் பெரும்பாலானவர்கள் சொன்னார்கள். அப்படி சொன்னதுனால ஒரு சிலர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்தையும் ஆதரித்தார்கள். அதில் குறிப்பாக சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பத்ர் போரிலும் அவர்கள் அபிப்பிராயம் தெரிவித்தார்கள். அதே போன்று அவர்களும் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் என்ன அபிப்பிராயப்படுகின்றீர்களோ அதே மாதிரி செய்வோம் என்பதாக சொன்னார்கள். பெரும்பாலான சஹாபாக்களுடைய எண்ணம் வெளியேறி செல்ல வேண்டும் என்று இருந்த காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் கேட்டாங்க. கேட்டுக்கிட்டு எதிர்த்து வீட்டுக்குள்ள போனாங்க. மஸ்ஜித் நபவி ஒட்டியத்தான வீடு, அதே கதவு தான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்குள்ள போனாங்க. போனவங்க சற்று நேரத்தில் திரும்பி வந்தார்கள். கவசம் அணிந்தவர்களாக, போர் கவசம் அணிந்தவர்களாக, வாளை தங்களுடைய தோளிலே தொங்க விட்டுக் கொண்டவர்களாக, போர் ஆயுதங்களோடு முழுமையான முறையிலே வெளியே வந்தார்கள். இதை பார்த்த உடனே இந்த வெளியேறி போலான்னு சொன்னாங்க பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிப்பிராயத்துக்கு மாற்றமாக இவங்களுக்கெல்லாம் ஒரு விதமான பயம் வந்துடுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம சொன்னது திருப்தி அடையாம கோபப்பட்டாங்க போல தெரியுது. அவங்களுடைய முகத்து குறியில இருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க, இப்ப நம்ம சொன்னது விரும்பல போல தெரியுது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிப்பிராய படிக்க நம்ம செஞ்சா நல்லதுதான் என்பதாக போர் கவசத்தோடு வெளியே வந்தவுடனே இந்த சஹாபாக்கள் எல்லாம் பார்த்து சொன்னார்கள், யார ரசூலல்லாஹ், தாங்கள் என்ன அபிப்பிராயப்படுகின்றீர்களோ அது மாதிரி செஞ்சுக்கோ. நாங்க சொன்னோம், உங்களுடைய அபிப்பிராயத்தை சொன்னோம், தாங்கள் என்ன அபிப்பிராயப்படுகின்றீர்களோ அது மாதிரி செஞ்சுக்குவோம். தாங்க சொன்ன மாதிரியே மதீனாவில் இருந்தே நாம் போரிடுவோம் என்பதாக சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், போருக்காக வேண்டி கவசம் அணிந்து வெளியே வந்த பின்னால், வீட்டை விட்டு வெளியே வந்த பின்னால் எந்த நபிக்கும் அந்த கவசத்தை கழற்றுவது ஜாயிஸ் கிடையாது. கவசத்தை எடுப்பது என்பது ஜாயிஸ் கிடையாது, அது கூடாது. ஆகவே நான் கவசம் அணிந்து போருக்காக வேண்டி தயார் நிலையை வெளியாகிவிட்டேன், நீங்கள் சொன்னபடியே புறப்படுங்கள் என்பதாக சொன்னார். சஹாபாக்களை அணிவகுத்து பார்த்தார்கள். அந்த முனாஃபிகீன்களுடைய தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சுலூல் இருக்கான, அவனுக்கும் ஒரு மாதிரி ஆகி போச்சு. அவனுடைய அபிப்பிராயம் ரசூலுல்லாஹ் அபிப்பிராயம் தான், ஊருக்குள்ளே ஏற்ப வெளியே போகக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, சண்டையெல்லாம் போடக்கூடாது, காயங்கள்லாம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது அவனுடைய அபிப்பிராயம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனா அவனுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, எல்லா சஹாபாக்களும் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு விட்ட காரணத்தால அவன் ஒன்றும் பண்ண முடியல. அவனுடைய படையில, அவனுடைய தலைமையின் கீழ் இருந்த அந்த முனாஃபிகீன்களுடைய படை மட்டும் 300 பேர் இருந்தாங்க. மொத்தம் 1000 பேர்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையை திரட்டினார்கள். 1000 நபர்கள் இருந்தார்கள். 1000 நபர்கள் இப்ப வெளியேறி மதீனாவிலிருந்து வெளியேறி செல்லுகின்றார்கள். உஹதை நோக்கி சென்றார்கள். உஹதுக்கு போன பின்னால இந்த வழியிலேயே இந்த முனாஃபிகீன்களுடைய தலைவன் அப்துல்லாஹ் என்பவன் முனைங்கிட்டே வந்தான். இது சரியா வராத, நமக்கு இந்த மாதிரி போனா நஷ்டமாகுமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சகாக்கள்கிட்ட ஆலோசனை சேர்ந்து வந்து கடைசியில போர்க்களத்துக்கு வந்த உடனே அங்க பாக்குறான், அங்க 3000 பேர் இருக்கிறாங்க, பெரும் படை இருக்குது. ஏன்னா அவங்கள்ட்ட 3000 பேர் மட்டுமல்லாம ஒட்டகம், குதிரை, மற்ற பொருள்கள், அதே போன்று பெண்களும் ஒரு பாட்டு, அவங்களுக்கு உற்சாகமூட்டுவதற்காக பாட்டு பாடக்கூடிய பெண்கள், இப்படி எல்லாம் நிறைய பேர், ஏராளமான பேர் அங்கு காட்சி அளிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி பீதி ஆகி போச்சு. உடனே தன்னுடைய சகாக்கள் 300 பேரையும் எல்லாத்தையும் ஒன்னா திரட்டி, இவர் முகமது சொல்ற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்ற மாதிரி நம்ம எல்லாம் கேட்டோம், அதெல்லாம் சரியா வராது, நம்ம உயிருக்கு ஆபத்து, நம்ம இதோட சரியா போச்சு, அதனால நம்ம போயிடுவோம் திருப்பி அப்படின்னு சொல்லி அந்த 300 பேரை அழைச்சிக்கிட்டு அவன் வந்துட்டான் மதீனாவுக்கு. ஆக மீதி 700 பேர் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவும் சொல்லவில்லை. அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனுடைய ஆயத்துகளில் சிலதை சொல்லி காட்டுகின்றான் அந்த விஷயத்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாலே சொன்னான், போருக்கு போகும்போது கொடி ஏந்தி செல்லுவார்கள். கொடி என்பது ஒரு படையினுடைய மிகப்பெரிய அடையாளமாகும். அந்த கொடி வீழ்த்தப்படக்கூடாது, கொடி எப்பொழுதுமே ஓங்கி இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த கொடியை யாரிடத்தில் கொடுக்க வேண்டுமோ அவர்களிடத்தில் கொடுப்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அங்க மக்காவாசிகள் மதீனாவாசிகள் என்று 2 பிரிவினர்கள் இருக்கின்ற காரணத்தால் கொடியும் 2 பிரிவாக ஆக்கப்பட வேண்டும். ஆக முஹாஜிரீன்களுடைய, அதாவது மக்காவாசிகளுக்காக வேண்டியுள்ள கொடியை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய கையிலே கொடுத்தார்கள். மதீனாவாசிகளிலே 2 பிரிவினர்கள் இருக்கின்றார்கள். அவுஸ் ஹஸ்ரஜ் என்பதாக 2 பிரிவினர்கள் இருக்கின்றார்கள். ஹஸ்ரஜ் என்ற ஒரு பிரிவினுடைய அந்த கொடியை ஹஜ்ரத் ஹப்பாப் பின் முன்சிர் ரலியல்லாஹு தஆலா என்பவருடைய கையிலே கொடுத்தார்கள். அவுஸ் என்ற கூட்டத்தாருடைய கொடியை உஸைத் இப்னு ஹுலைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கையிலே கொடுத்தார்கள். ஆக 1000 பேர் புறப்பட்டு சென்றார்கள். அவர்களே 300 முனாஃபிகீன்கள் திரும்பி வந்து விட்டார்கள். மீதி 700 பேர் முஸ்லிம்களுக்கு 700 பேருக்கு உருக்கு சட்டை அணிந்த வீரர்கள், கவசம் அணிந்த வீரர்கள் 100 பேர் தான். அவர்கள் யாரிடத்திலுமே குதிரை கிடையாது, குதிரை யாரிடத்திலும் கிடையாது. இன்னொரு அறிவிப்பின்படி 2 குதிரை இருந்தது. ஒன்றிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள், இன்னொன்றிலே இன்னொரு சஹாபி சென்றார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. சரி, மற்றவர்கள் எல்லாருமே நடந்துதான் சென்றார்கள், கால்நடையாகத்தான் சென்றார்கள். அந்த உஹத் என்ற அந்த இடத்துக்கு போன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துக்கு முதல்ல திட்டம் போட்டு போயிருப்பாங்க எப்படி செய்யணும் அப்படின்னு. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் படையினுடைய தளபதி, அவர்கள் தான் அந்த போரை அணிவகுக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டுமோ அந்த முறைகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. உஹத் என்ற அந்த மலை தங்களுடைய முதுகுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அளவு அமைப்பில அந்த முதுகை பார்த்த நிலையில உஹதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றார். பிறகு அந்த 700 நபர்களிலே ஒரு 50 நபர்கள் வில்லறிவதிலே மிகப்பெரிய வீரர்கள், அவர்கள் அம்பெறிவதிலே மிகப்பெரிய வீரர்கள் அவர்கள். அந்த 50 பேரை தேர்ந்தெடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 50 பேருக்கு அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தலைவராக ஆக்கி, அமீராக ஆக்கி, இந்த மலைக்கு மேல, அதாவது உஹத் என்ற அந்த மலை ஒரு குன்று, அதுக்கு மேல நீங்க நிக்கணும். இந்த 50 பேர் நீங்க அங்க நின்று காவல் காக்க வேண்டும். ஏன்னா மலைக்கு பின்னால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து பார்த்தா தெரியாது, சமவெளியில் இருந்து பார்த்தா தெரியாது. மலைக்கு மேலே உச்சத்திலே இருந்து பார்த்தால் தான் பின்னால் என்ன நடக்கிறது, யார் வருகின்றார்கள், யார் இருக்கின்றார்கள் இல்லை என்ற விஷயங்கள் எல்லாம் தெரியும். அதனால நீங்க 50 பேரும் இந்த மலையில் இருக்கக்கூடிய மலையிலே இருந்து பாதுகாக்க வேண்டும். பின்னாலே யாராவது வருகின்றார்களா இல்லையா என்பதை பற்றியுள்ள இந்த படை பாதுகாப்பு உங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த படையினிடத்திலே சொன்னார்கள், லா தப்ரஹு மகானக்கும் இன் கலப்னா அவ் குலிப்னா. உங்களை இங்க வச்சிருக்கிற இந்த 50 பேர் நீங்க இங்க இருக்கணும். இங்கே போர் நடந்து, கீழே போர் நடந்து, சமவெளியிலே போர் நடந்து, நாங்கள் வெற்றி பெற்றாலும் சரி, அதை தோத்து போயிட்டாலும் சரி, நீங்க கீழே இறங்கி வரக்கூடாது. நாங்கள் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும், இன்னொரு அறிவிப்பிலே இப்படி சொல்லப்பட்டு இருக்கின்றது, நாங்கள் தோல்வி அடைந்து எங்களுடைய பாடிகளை எல்லாம், எங்களுடைய சடலங்களை எல்லாம் கழுகுகள் கொத்தி தின்னக்கூடிய காட்சியை நீங்கள் பார்த்தாலும் கீழே இறங்கி வரக்கூடாது அப்படின்னா. எவ்வளவு கடுமையான உத்தரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன நிகழ்ந்தாலும் சரி நீங்க அங்கதான் இருக்கணும், என்னுடைய அடுத்த உத்தரவு வர்ற வரைக்கும் நீங்க கீழே இறங்கி வரக்கூடாது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவு போட்டாங்க. சரி, இப்ப அது மாதிரி அந்த 50 பேர் அங்க மேலே இருந்தார்கள். கீழே இங்க எதிரிகளோடு போர் நடந்தது.
ஒருவருக்கு ஒருவர் முதல்ல போறது, பிறகு எல்லாரும் சேர்ந்து போறது, போர் களத்தினுடைய அமைப்பு போனதெல்லாம் சொன்னோம். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அந்த எதிரிகளை தாக்கினார்கள். போர் நடந்தது. போரில அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு நிலை ஏற்பட்ட காரணத்தால், ஏன்னா முஸ்லிம்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய ஈமானுடைய ஜோஷில இருந்தார்கள் அவர்கள். அதனால போர் அந்த தாக்குதலை அந்த எதிரிகள் சமாளிக்க முடியல. எல்லாம் போர்க்களத்தை விட்டு ஓட ஆரம்பித்து விட்டார்கள். ஓட ஆரம்பிச்சுன்னா நிறைய ஏராளமான பொருள்கள் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஆயுதங்கள் பொருள்கள் அதெல்லாம் தூக்கி எல்லாத்தையும் போட்டுட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப ஆரம்பத்திலே கொஞ்ச நேரத்திலேயே முஸ்லிம்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி ஏற்பட்டு விட்டது. சஹாபாக்கள் அந்த காபிர்கள் எல்லாம் குப்பார்கள் எல்லாம் குறைஷிகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். சஹாபாக்கள் அந்த போர்க்களத்திலே கிடந்த பொருள்களை எல்லாம் எல்லாம் ஒன்னா எடுத்து குவிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த போர்க்களத்தில் கிடைக்கக்கூடிய அந்த கனிமத்துடைய பொருள் வீரர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும். அது ஒரு பெரிய கனிமத், பெரிய சொத்தாக அது கருதப்படும். அதுல சட்டங்கள் இருக்கின்றன, யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் சட்டம் சொல்லி தருகின்றான். அந்த முறைப்படிக்கு செய்ய வேண்டும். சரி, அந்த பொருள்களை எல்லாம் பொறுக்கி எல்லாம் குவிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இந்த 50 பேர் மேல இருந்தாங்க பாருங்க, இவங்க பாக்குறாங்க. பார்த்த உடனே சில சஹாபாக்கள் அமீராக இருந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் அவர்களிடத்தில் சொன்னார்கள், எல்லாம் எதிரிகள் எல்லாம் ஓடிவிட்டார்கள், நம்முடைய மக்கள் எல்லாம் சஹாபாக்கள் எல்லாம் போர் பொருளை கனிமத்துடைய பொருளை பொறுக்கி சேகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள், வாங்க போர் முடிஞ்சு போச்சு கீழே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமீராக இருந்தவர் சொன்னார். அப்துல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? என்ன நிலை ஏற்பட்டாலும் சரி, வெற்றி பெற்றாலும் சரி, தோல்வியுற்றாலும் சரி, கீழே இறங்கி வரக்கூடாது, என்னுடைய உத்தரவு வந்தால் தான் நீங்க வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க போகக்கூடாது அப்படின்னு தடை செஞ்சாங்க. அதாவது நீங்க வேற இதெல்லாம் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க, வாங்க போலாம். இப்போ சில பேர் சொல்றாங்கல்ல, எல்லாம் அந்த காலத்துல இந்த காலத்துல அதெல்லாம் சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி அவங்க சஹாபாக்கள் அந்த குற்றத்தை செய்தவர்கள் அல்ல, ஆனாலும் அவருடைய மனப்பான்மை அப்படி இருந்தது. அதாவது எல்லாம் தோத்துட்டு போயிட்டாங்க, ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஏன் என்ன உட்கார்ந்துகிட்டு இருக்கணும் என்று சொல்லி அங்கிருந்து கீழே இறங்கி வர ஆரம்பித்தார்கள் சிலர். எவ்வளவு பேர் இறங்கி வந்தாங்க அப்படின்னு சொன்னா மொத்தம் 11 பேர் மட்டுமே மேல இருந்தாங்க, மீதி எல்லா பேரும் கீழே இறங்கி வந்துட்டாங்க. 39 பேர் கீழே இறங்கி வந்துட்டாங்க. வந்து இந்த பொருளை பொறுக்க ஆரம்பிச்சாங்க, எல்லா அவங்களும் சேர்ந்து பொறுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்தில் அந்த ஓடி போன குறைஷியர்கள் பின்பக்கமாக மலையினுடைய பின்பக்கமாக வந்து பார்த்தாங்க. பின்பக்கமாக வந்து இந்த மலையிலிருந்து இறங்குறதை பார்த்தாங்க. பின்பக்கமாக வந்து மலையில ஏறி பின்னால பார்க்கும்போது இந்த 11 பேர் மட்டும் இருக்கிறாங்க. அங்க வந்து ஒரு பெரிய கூட்டம், நூற்றுக்கணக்கான மக்கள் மேல வந்தாங்க. அதுல ஹஜ்ரத் காலித் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தலைமையில தான் அங்கிருந்து வர்றாங்க. வந்து பார்த்த உடனே இந்த 11 பேர்த்த ரொம்ப ஈஸியா அவங்க தட்டிட்டாங்க. அந்த இடத்துல அம்பை எய்தார்கள், வாள் எடுத்த சண்டை செய்தார்கள். இவங்களை எவ்வளவு எதிர்த்து பார்த்தார்கள். ஆனா பெரிய கூட்டத்தை இந்த 11 பேரால் சமாளிக்க முடியவில்லை. 11 பேரும் ஷஹீதாயிட்டாங்க. அந்த இடத்துல மேல இருந்து அந்த 11 பேரும் ஷஹீதாயிட்டாங்க. அந்த வழியாக கீழே இறங்கி வந்த உடனே இவங்க எதிர்பார்க்கவே இல்லை, முஸ்லிம்கள் எதிர்பார்க்கவே இல்லை, முஸ்லிம்கள் இந்த மலையினுடைய நிலையை பார்க்கவே இல்லை. அவங்க அங்க இருக்கக்கூடிய பொருளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். மேல இருந்து கீழே வந்து திடீர்னு வந்து எல்லா கூட்டத்தையும் கூப்பிட்டாரு, மேல வந்தாங்க. மேல இருந்து கீழே வந்த உடனே இந்த முஸ்லிம்கள் இவங்க மட்டுமல்ல, அந்த பக்கம் ஓடி போனவங்க பின்பக்கம் அந்த பக்கம் வந்தாங்க, மறுபடியும் எப்படி போனாங்களோ அந்த பக்கம் வந்தாங்க. இவங்க பின்பக்கமாக வந்து தாக்குனாங்க. இப்படி 2 பக்கம் 4 பக்கம் சேர்ந்து முஸ்லிம்கள் தாக்கப்பட்ட உடனே முஸ்லிம்கள் சிதறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. இப்ப முஸ்லிம்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஏன்னா இவங்க எதிர்பார்க்கவே இல்லை, இவங்க தயார் நிலையிலும் இல்லை. சில பேர் ஆயுதங்கள் வச்சிருந்திருப்பாங்க, வாள் இது வச்சிருந்திருப்பாங்க, அதையும் கூட கீழே போட்டுட்டு இவங்க வந்து நம்ம தான் வெற்றி பெற்று விட்டோமே, இனிமேல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயார் இல்லாத நிலையில இருந்திருப்பாங்க. இந்த நிலை, இந்த தாக்குதல் ஏற்பட்ட உடனே அவங்களால ஒன்னும் சமாளிக்க முடியும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் கேட்டா, இவங்க 700 பேரு, அவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. இப்ப எதிரிகள் யார், முஸ்லிம்கள் யார், நம்மால் யாரு, எதிரி படையினர் யார் அப்படிங்கிற சூழ்நிலையே தெரியாமல் போயிடுச்சு. இந்த புழுதிகள் பறக்குது, புழுதி கூட்டம் வேக கூட்டம் மாதிரி புழுதி மறைச்சுக்கிட்டு இருக்குது, நம்மால் யாரு, முஸ்லிம்கள் யார் அப்படிங்க. அதனால உடனடியாக ஒரு ஆலோசனை செய்தார்கள். முஸ்லிம்கள் நம்மால் முன்னால வந்தாங்க அப்படின்னு சொன்னா உம்மத்து உம்மத்துன்னு சொல்லணும், உம்மத்து உம்மத் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தினார்கள். யாராவது அப்படி முஸ்லிம்கள் தன்னை தாக்க வந்தாங்கன்னா உம்மத்து உம்மத்து இவர் சொல்லுவார், அவரை விட்டுருவார், நம்முடைய ஆள் இவரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டது, பயங்கரமான சூழ்நிலை ஏற்பட்டு விட்டுச்சு. இப்ப முஸ்லிம்கள் எல்லாம் சிதறி ஓட ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா எல்லாருமே ஓடி போயிட்டாங்க போர்க்களத்திலிருந்து. போர்க்களத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடுவதற்கின்றது மிகப்பெரிய குற்றம், இது பெரும்பாவத்தில் சேர்ந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இஜ்தனிபு அஸ்ஸபஅல் மூபிகாத் என்ற ஒரு ஹதீஸுடைய தொடரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடுவதும் பெரும்பாவத்தை சேர்ந்தது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இணை வைப்பது, வட்டி வாங்குவது என்ற தொடரில் சொல்லும் போது இதையும் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக அவர்களால் சமாளிக்க முடியவில்லை. சில சஹாபாக்கள் உஹதிலிருந்து புறப்பட்டு ஓடி சென்றவர்கள் மதீனாவுக்கு போயிட்டாங்க. சில பேர் வழியில் தங்கிட்டாங்க, சில பேர் அதுக்கு பக்கத்துல தங்கினாங்க. இப்படி உஹதிலிருந்து மதீனா வரைக்கும் மக்கள் போய்கிட்டே இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் அங்கே இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் இருந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட? அந்த 700 பேர்ல அப்படின்னா 14 பேர் மட்டும் இருந்தாங்க. 14 பேர் மட்டும் தான் இருந்தாங்க, மீதி எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலை என்ன ஆனது அப்படிங்கறது அங்க தெரியல. இதுக்கு இடையில ஷைத்தான் ஒரு வேலை செஞ்சான். ஷைத்தான் முதல்ல பத்ர் போர்லயே அதே மாதிரி ஒரு ஷைഖுடைய வேஷத்துல வந்தான், அதே மாதிரி இங்கேயே வந்தான். வந்து முகமது இறந்து விட்டார் அப்படின்னு சத்தம் போட்டான். முகமது இறந்து விட்டான், மாத்த முகம்மது, அது மாத்த முகம்மது அப்படின்னு சத்தம் போட்டான். அதே பார்த்த உடனே சில பேர் ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்க, முகமது இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றிலும் சஹாபாக்கள் நபி அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கண்ணுங்கருத்துமாக இருக்கின்றார்கள். போர் நடக்கிறது அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி இந்த 14 பேர் கவசம் போன்று அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தில் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த அதாவது இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட உடனே சஹாபாக்கள் எல்லாம் இது ஏன் எங்களுக்கு ஏற்பட்டது, எப்படி இந்த தோல்வி ஏற்பட்டது, ஏன் நாங்கள் தோல்வி அடைந்தோம் என்று அவர்கள் அதை விளங்க முடியாமல் காரணத்தை தேடிக்கொண்டு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், போர்க்களத்திலே அல்லாஹ்வை நீங்கள் நம்பி வந்தால் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றான். பத்ர் போரை பற்றி வலகத் நஸரகுமுல்லாஹு பத்ர் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அதே போன்று பல போர்க்களங்களில் உதவி செய்ததாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்படி இருக்க போர்க்களத்தில் இந்த தோல்வி ஏன் ஏற்பட்டது என்பதாக தங்களை தாங்களே கேட்டுக்கொண்டார். ஒவ்வொருவரும் அப்படி நினைக்கிறாங்க, ஏன் ஏற்பட்டது எங்களுக்கு அப்படின்னு. உண்மையிலேயே அல்லாஹ் தஆலா தோல்வியை ஏற்படுத்தவில்லை, தோல்வியை நீங்களே தான் உண்டாக்கி கொண்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். வலகத் ஸதககுமுல்லாஹு வஅதஹு, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தன்னுடைய வாக்குறுதியை உண்மைப்படுத்தினான், நிச்சயமாக உண்மைப்படுத்தி விட்டான். இத்தஹஸ்ஸூனஹும் பிஇذனிஹி, அந்த எதிரிகளை நீங்கள் அவனுடைய உத்தரவை கொண்டு, அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு அவர்களை நீங்கள் துவம்சம் செய்து கொண்டிருந்த நேரத்திலே, அவர்களை வெட்டி வீழ்த்தி கொண்டிருந்த நேரத்திலே, ஆரம்பத்தில் வெட்டி வீழ்த்தி கொண்டிருந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவி செய்தான், உண்மைப்படுத்தினான் அவருடைய வாக்குறுதியை. ஹத்தா இதா ஃபஷில்தும் வதனாஸாதும் ஃபில் அம்ர், நீங்கள் கோழைகளாக ஆகிவிட்ட நேரத்திலே, ஒரு விஷயத்திலே நீங்கள் தர்க்கம் செய்து கொண்ட நேரத்திலே, இங்கே